Daily. Taste the Daily. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது. இந்த பவர் நல்ல ஒரு வைப்ரேஷன் இது இங்க இருக்குது. ஒண்ணு நினைச்சிட்டு போனோம்னா நடக்காம போகாது, நடக்கும். ஆனாலும் லேட்டா நடந்தாலும் கரெக்டா அவங்க நிறைவா நடந்துடும். இந்த இடத்துக்கு வந்தாவே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்லா இதா கிடைக்கும். தென்னாட்டுல வந்து உருவம் மாதிரி கூட மாதிரி இருக்கும், ஆனா இங்க வந்து இவர் தான். நமஸ்காரம். நம்மளோட தமிழ் முறையில இன்னைக்கும் காவல் தெய்வங்கள் வந்து ரொம்பவே நம்ம எல்லாரும் வழிபட்டு இருக்கோம். நம்ம எல்லாரையும் நல்ல முறையில வழி நடத்திட்டு போறது காவல் தெய்வங்கள் தான். இன்னைக்கும் நிறைய கடவுள் இருக்கா, ஆனா சுடலை மாடன் வந்து சிவபெருமானுடைய ஸ்வரூபம். சிவபெருமானுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம பண்றோமோ அது எல்லாமே சுடலை மாடன் பண்றோம். சுடலை மாட சாமி இசக்கியம்மன் கோவில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில், இந்த மதுரை வாயில் உள்ள கோயில். அதனால இங்க வந்தவங்களோட வாழ்க்கையில உள்ள கஷ்டங்களும் சரி, நிறைய அவங்க வாழ்க்கையில உள்ள இடர்பாடுகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிருக்கு இந்த கோவில்ல. இந்த கோவில்ல ஸ்பெஷல் என்னன்னா, திஷ்டி கழிச்சு சுத்தி போடுறது, பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து விலகும். அதுல மயான பூஜைன்னு பரிகார பூஜை ஒண்ணு செய்வாங்க, அது ரொம்ப விசேஷமானது. அவங்களுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் இந்த மயான பூஜையில நிவர்த்தி ஆகும். இங்க பேச்சியம்மன் வந்து தாயா இருக்கிறாங்க. அவங்களோட பெரிய பையனா வந்து சுடலை மாடனும், அடுத்த பையன் ரெண்டாவது பையனா வந்து முண்டன் சுவாமியும், மூணாவது பையனாக கருப்பணசாமியும், சுடலை மாடனுடைய மனைவி இசக்கியம்மன் பேச்சியம்மனுடைய மருமகளாகவும் கையில குழந்தையோட குடும்பத்தோட இருக்கிறாங்க. அதனால தெரிஞ்ச குடும்பங்களும் சரி, வாழ்க்கையில விலகி போனவங்களும் சரி, இங்க வந்தா எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. நன்மையே நடக்கும். இங்க வந்தா மனசுல என்ன வேண்டிட்டு இங்க வந்து நின்று செய்யணுமோ அது கண்டிப்பா இந்த கோவில்ல நடக்கும். அடுத்து மே மாசம் கொடை இருக்கு, படுக்கை திருவிழா இருக்கு. எங்கெங்கெல்லாமோ இருந்து வர்றவங்க அவ்வளவு மக்களுமே இந்த ஐயனை பார்க்க வர்றாங்க. வெள்ளி செவ்வாய் தமிழ் மாசத்துக்கு கடைசி வெள்ளி ரொம்ப பிரசித்தமா இருக்கும். மாசத்துல வெள்ளி செவ்வாய் நார்மல், வெள்ளிக்கிழமை நல்ல விசேஷமா இருக்கும். பௌர்ணமி பூஜையும் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால வர கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், முந்தி இருந்தவங்க எப்படி, இப்ப இருக்கிறவங்க எப்படி. ஒண்ணு நினைச்சிட்டு போனோம்னா நடக்காம போகாது, நடக்கும். ஆனாலும் லேட்டா நடந்தாலும் கரெக்டா அவங்க நிறைவா நடந்துடும். தமிழ் மாசம் கடைசி வரலையும் ஆடு எல்லாம் வெட்டி எல்லா மக்களுக்கும் அன்னதானம் எல்லாமே போடுவாங்க. இதை நடத்துற மிஸ்டர் கனகநல் சாரும் அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கணும். நானும் சில சந்தர்ப்பத்துல இதா இருந்திருக்கேன், ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன மாதிரி இந்த கோயிலுக்கு வர்றவங்க அவ்வளவு பேருமே நல்லா செஞ்சுக்கணும், ஐயனோட அருளை வாங்கணும்னு என்னோட ஆசை. இந்த கோயிலுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்தாக வந்துட்டு இருக்கோம். இந்த 2 மந்த்தும் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் வந்துச்சு, நானும் மிஸ்ஸஸும் இங்கே வந்தால் இது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி வந்ததுலேருந்தே பார்த்தா சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு. ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லைங்கிற ஒரு இதுல தான் வந்து இங்க இது பண்ணோம். அந்த பவர் நல்ல ஒரு வைப்ரேஷன் இது இங்க இருக்குது, அதை நாங்க ஃபீல் பண்ணோம். எவ்ரி வீக் நாங்க அதை கண்டினியூவா வந்துட்டு இருக்கோம். லைஃப்ல அதே மாதிரி சின்ன எங்களுக்கு சேஞ்சஸ் எல்லாமே ஹாப்பனா இருக்கிறதுனால திருப்தியா இருக்கு. ஓகே, லைஃப்ங்கிறது அதானே. லைஃப்ல என்ன சம்பாத்தியம் பண்ணாலும் நமக்கு ஆரோக்கியமும் ஒரு இது இருக்கணும், பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கணும். அது இங்க 100%. ஆக்சுவலா எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் நாங்க குழந்தை இல்லாம தான் வந்தோம். இங்க வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம், கோழி நேர்த்திக்கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வருஷமா யாருமே எல்லா அனுமானங்களும் நாங்கெல்லாம் சந்திச்சோம். ஆனா சாமி அருளால எங்களுக்கு வந்து இப்ப 2 குழந்தைங்க இருக்கிறாங்க.
அதனால நாங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதனால வெள்ளி மாதாந்த வெள்ளினா கண்டிப்பா வந்துருவோம். என்ன வேலை இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து ஐயாவை பார்த்துட்டு போயிருவோம். ஆக்சுவலா இன்னைக்கு வரலட்சுமி விரதம். நாங்க வீட்டுல சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கே 8 மணி ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம பார்க்க முடியுமோ முடியாதோ, ஐயா அருள் இருந்தாதான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்தோம். ஆனா ஐயா எங்களுக்கு வந்து வயிறார சாப்பாடும் போட்டு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 வருஷம் முன்னாடி வந்தோம், பிரச்சனையில தான் வந்தோம். இங்க சுடலமர அப்பாவை நான் நம்பி வந்தோம். இப்ப எவ்வளவு பிரச்சனைய நாங்க தாண்டி இப்ப நல்லா இருக்கும். கடன் பிரச்சனையும் சரி, எங்களுக்கு வீடு பிரச்சனை எல்லாமே ரொம்ப பயத்துல இதுலதான் வந்தோம். ஆனா அவர் எல்லா பிரச்சனையும் எங்களை தீர்த்து இப்ப நான் நல்லாவே இருக்கோம். நான் இன்னமும் நல்லா வைப்பார் அவரை. அந்த நம்பிக்கையோட தான் நாங்களும் வந்துட்டு இருக்கோம். அவரு எவ்வளவு கஷ்டங்களை மீண்டு தான் நாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வந்தாவே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்லா இதா கிடைக்குது. ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு நம்ம வந்தோம்னா அப்படியே அத ஒரு இது தெரியுது நமக்கு. இந்த இடத்துல நிக்கும் போதே அந்த உணர்வு எல்லாமே தெரியுது. நான் இந்த கோயிலுக்கு இதுதான் 2வது தடவை வந்திருக்கேன். யூடியூப்ல ஒருத்தர் வந்து சொன்னாங்க, நீங்க அதை பாருங்க, நம்ம சொடலமாட சாமி. நாங்க வந்து கோயில் திருநெல்வேலியில எங்களுக்கு அங்கேயும் சொடலமாட சாமி தான் அவரு. நீங்க இந்த எல்லையில எங்க வீடு வந்து கோயம்பேடு, இங்க வந்து பாருங்க கும்பிடுங்கன்ட்டு ஒரு ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் சொன்னாங்க. ஐயா கிட்ட என்னோட பிரச்சனைகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். போன வாரமும் சொன்னேன். ஆனா எப்பவுமே தூக்க மாத்திரை இல்லாம நான் தூங்கவே மாட்டேன். போன வாரம் வந்து நானு அவர்கிட்ட எலுமிச்சை பழமும் தேங்காயும் சுத்தி போட்டு போனேன். உண்மைனாலும் நினைச்சுக்கோங்க, நீங்க பொய்னாலும் நினைச்சுக்கோங்க. தூக்கம் மாத்திரையே இல்லாம அன்னைக்கு நைட்டு 6 ஹவர்ஸ் நான் கண்டினியூவா 6 வருஷம் கழிச்சு நான் தூங்கியிருக்கேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அதனால நான் இந்த வாரமும் வந்து ஐயா கிட்ட என் பிரச்சனைகளை நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தீர்த்து வைப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு ஃபுல்லா இருக்கு. எனக்கு ஸோ எனக்கு வந்து பேச்சியம்மா வந்து எனக்கு துணையா இருப்பா. எனக்கு தூக்கத்தை கொடுத்தவ என் பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பா. கிருஷ்ணருடைய மகனா தான் கருப்பரை வந்து பாக்குறோம். இங்க வந்து சுடலை மாடன் கருப்பர் ரெண்டுமே இருக்கிறதுனால கிருஷ்ணர் விஷ்ணு ரெண்டு பேரோட அம்சமாவும் இங்க பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் கருப்பண்ண சுவாமி வந்து எனக்கு குலதெய்வம், எங்களுக்கு 18ஆம் படியான் குலதெய்வம். அதனால அங்கேருந்து வந்த அந்த அருவாள் இங்க இருக்கு. அதனால இங்க வந்து வழிபடுறது நான் என்னோட குலதெய்வத்தையே போய் பாக்குற மாதிரி நினைக்கிறேன். ஒவ்வொரு தமிழ் மாசமும் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்க அம்மனுக்கு பூஜை பண்றோம். கோயில் சுடலை மாடனுக்கு பூஜை பண்றாங்க. அதுல வந்து ஆடு கோழி எல்லாம் வந்து பலி போட்டு காலையில பலி போடுவாங்க. மத்தியானம் சமைச்சு நைட்டு வந்து 7 மணி ஸ்பெஷல் பூஜை. 7 மணிக்கு ஒரு பூஜை, 8 மணிக்கு ஒரு பூஜை. 7 மணி பூஜை முடிஞ்சதும் அன்னதானம் கொடுப்பாங்க. இது வந்து இந்த கோயிலோட சிறப்பு. பௌர்ணமி பூஜை இருக்குது. அடுத்து அந்த பௌர்ணமி பூஜைக்கு சைவ சாப்பாடு எல்லாம் போட்டு விளக்கு பூஜை பண்ணி இசக்கி அம்மனை குளிர்விப்பாங்க. அடுத்து வந்து இப்போ இது வந்து ஐப்பசி மாசம் ஒரு படுக்கை திருவிழாங்கிறது 1 டேல வரும். அது வந்து அடுத்து வந்து மே மாசம் ஆவணி மாசம் நமக்கு வந்து அந்த கொடை ஒரு 3 நாள் கொடை வந்து ரொம்ப இதா இருக்கும். தென்னாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த கோயில் வந்து இங்க கிடைக்காது. தென்னாட்டுல வந்து உருவம் மாதிரி பூட மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து இவர் தான் சார் தான் வந்து அதுக்கு உருவம் வச்சு இங்க இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு இங்க உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வச்சது அண்ணன் தான். இங்க உள்ள நிறைய பேருக்கு நிறைய அம்மன் கோயில் எல்லா கோயிலும் இருக்கும். ஆனா சுடலை மாடன் சாமிங்கிறது உருவம் வச்சு கொடுக்கறது வந்து இந்த அம்மன் தான். நிறைய பிரச்சனை நிறைய கஷ்டங்கள் எல்லாருமே வந்திருந்தா கூட நிறைய பேர் நல்ல விதமா தான் போயிருக்காங்க. இன்னைக்கு 50 பேர், நாளைக்கு 100 பேர், இந்த படிப்படியா தான் வந்துட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியும். அதனால எங்களுக்கு தென்னாட்டுல உள்ளவங்களுக்கு எங்க ஐயன் தான் குலதெய்வம். அவர் மேல நம்பிக்கை இருந்து எல்லாரும் சுத்தி போட்டோம்னா ஏதாவது பில்லி சூனியம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பயமா இருக்கு, எங்கேயாவது பயந்து போனவங்களுக்கு எல்லாம் வந்து இங்க சுத்தி போட்டோம்னா செவ்வாய் வெளியில சுத்தி போடுவாங்க. அதை சுத்தி போட்டோம்னா அது எல்லாமே வந்து சரியாயிடும். எல்லாருக்கும் உடல்நிலை சரியாகி ஆரோக்கியமான உடம்ப கொடுப்பாரு. அவர் முழு நம்பிக்கையோட அவர் நோக்கி வந்தோம்னா எல்லா நன்மைகளும் நடக்கும். எனக்கு என்னோட பிரச்சனைகளை எனக்கு வந்து நம்ம கருப்பசாமியும் நம்ம சொடலமாட சாமியும் கட்டாயம் தீர்த்து வைக்கணும். பக்தர்கள் நீங்க எல்லாம் எனக்கும் வாழ்த்து கொடுங்க. எல்லாரும் வந்து இந்த மாதிரி நிறைய பேசணும், அவங்க நம்பிக்கை வந்து தெரிவிக்கணும்.